யாரையாவது ஒரு பக்கம் இடுப்பு புடிச்சு ஜிவு 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 இழுக்கிற மாதிரி வலி இருக்கா? உங்களுக்கு தாங்க இந்த கண்டென்ட். கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பிற்காலத்துல ரொம்ப உதவும். பக்கத்துல இருக்க தண்டுவடத்தோட ரெண்டு பக்கமும் ஒரு பிரேஸ் மாதிரி இருக்கிற ஒரு மசில் தாங்க குவாட்ரேட்டஸ் லம்போரம். அந்த மசில் ரொம்ப நேரம் நிக்கிறப்ப ஸ்ட்ரெயின் ஆகலாம். ட்விஸ்ட் பண்ணி குனிஞ்சு லிஃப்ட் பண்றப்போ, இம்ப்ராப்பர் பொசிஷன்ல சப்போர்ட் இல்லாம உட்கார்றப்போலாம் இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகுங்க. அப்படி ஆகுறப்போ ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்க முடியாது, படுக்கையில படுத்து திரும்பி நார்மலா எந்திரிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி வலி இருக்கிறவங்க இந்த ரிலீஸையும் ஸ்ட்ரெச்சும் ரெகுலரா பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குங்க, கட்டை விரல வச்சு டைரக்டா புஷ் பண்ணுங்க. அந்த இடம் ஒரு டெண்டர்னஸ் இருக்கும். அதோட சேர்ந்து பொறுமையா வாக் பண்ணுங்க ஒரு 1 மினிட். அதுக்கப்புறம் நேரா நின்றுட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களால எவ்வளவு தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல பெயின் இருக்கும், அப்படியே கீழே மேல கையை மாத்திட்டு ஒரு 3 மினிட்ஸ் கண்டினியூஸா பண்ணுங்க. அந்த மசில்ல இருக்க ஃபேஷியல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுங்க. படுத்துக்கோங்க, காலை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க, கையை மூடி உடம்ப நல்லா தூக்குங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரெச் இருக்குங்க, அந்த இடம் தாங்க QL. மேல இருக்க லேட்டஸ் மசில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் ஆகும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, லென்த் பொசிஷன்ல மெயின்டைன் பண்ணீங்கனாலே ஸ்ட்ரெயின் ரிலீஸ் ஆயிடும், பெயின் ஃப்ரீ ஆயிடுங்க. நமக்கே கொஞ்சம் இடுப்பு பிடிச்ச மாதிரி தாங்க இருக்கு. நான் போய் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்களும் பார்த்துட்டு பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன்.